நாங்கள் போயிட்டு சாப்பிடுவோம். என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன இப்போ இதில் பாருங்க மத்தியான சாப்பாடு என்னென்ன இருக்குது, என்னென்ன விலையாண்டு இருக்குது. இப்போ மழை பெய்யுது. மழை பெய்யக்குள்ள நல்ல வியூ ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு வித்தியாசமான டிசைனில் செஞ்சுருக்கோம். அதில் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் இலந்தை குளம் என்ற ரோட்டில் தான் நிற்கிறேன். இங்கே ஏன் வந்திருக்கிறேன்டா, இப்போ கிட்டடியில் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல புதுசாக ஒரு சாப்பாட்டு கடையை பற்றி வீடியோஸ் வந்துட்டு இருந்தது, வேர்டன் என்று சொல்லி. அந்த உள் இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாக அப்படியே அந்த குடில்கள் எல்லாம் வச்சு அதில் தான் சாப்பாட்டு கடை இயங்கி கொண்டு இருக்கு. அப்போ அதை பார்த்தோன்னா சரி என்று கூகுள் ரிவ்யூவும் தேடி பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லண்டன்லேருந்து வந்திருந்தவன், அவனும் ரிவ்யூ போட்டுக்கலாம் போன மாதம் வந்துட்டு போயிருக்குள்ள. அப்போ சரி இன்றைக்கு அங்கே சாப்பிட்டு பார்ப்போன்ட்டு அங்கே தான் வந்திருக்கிறேன். இதுதான் கடை. ஒரு வித்தியாசமான டிசைனில் செஞ்சுருக்கணும். அதில் டேக்அவே எடுக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு குடில் மாதிரி போட்டு செஞ்சுருக்கேன். அதோட இங்கே ஒடியல் கூழும் இருக்குது. மத்தியானம் 12 மணிலேருந்து யாழ்ப்பாணம் ஸ்பெஷல் ஒடியல் கூழும் இருக்குது. டேக்அவேயும் எடுக்கலாம். அதுக்கும் ஒரு போட் போட்டிருக்கேன். வாங்க நான் கிட்ட போய் பார்ப்போம். உள்ளுக்கு பாருங்க எல்லாமே வந்து அந்த குடிலாக தான் இருக்குது. இப்போ இந்த வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நானும் சாப்பிட்டு உங்களோடையும் பகிர்வோம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். என்னென்ன சாப்பாடு ஐட்டம் இருக்குது, டேக்அவேக்கு என்ன விலையண்டும் இந்த போட்டில் இருக்குது. இந்த உள் அமைப்பு பாருங்கள் எவ்வளோத்துக்கு வித்தியாசமாக செஞ்சிருக்கணும்னு சொல்லி. இப்படி அங்கே பானந்துரை பக்கத்தில் ஒரு சில கடைகள் இல்லை, அந்த புஃபே செட்டப்பில் ஒரு சில இடங்கள் இருக்குது. நான் இந்த வீடியோலேயே முதல் போட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே இதுதான் முதல் முறை. இப்போ இதில் பாருங்க மத்தியான சாப்பாடு என்னென்ன இருக்குது, என்னென்ன விலையாண்டு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே வேண்ட அப்படியான விஷயங்களும் நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளலாம். இது டைனிங் ஏரியா. இப்போ இதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தனித்தனி கோட்டிலும் இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க இல்லாட்டி ஃபேமிலியாக வரீங்க, தனியாக இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் அப்படியான இடத்துலேருந்தும் சாப்பிட்லாம். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பூத் ஒன்று மாதிரி வச்சுருக்கீங்கன்னா, அதே மாதிரி இல்லை இந்த ஜூஸ் கடை ஒன்று வரப்போகுது, அது இன்னும் திறக்கல முழுசாக. வந்துருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடம் உண்டு பாருங்க. ஒரு ஃப்ரேம் மாதிரி இப்போ நிகழ்வுகளுக்கு போனால் இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம் கொண்டு கொடுப்பிருந்தேன், அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ரேம் இருக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போ இந்த இடம் வித்தியாசமாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அந்த எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அந்த விழுமிய கருத்துக்கள் அதெல்லாம் போட்டு இங்கே நல்ல பெயிண்ட் ஒர்க் அதில் எல்லாம் பண்ணி. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் தான், இதில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். இடம் நல்ல வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் போயிட்டு சாப்பிடுவோம். என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி டேஸ்ட்டு. இப்போ இதுதான் அந்த ஜூஸ் கடையிலும் மேலேயும் போகலாம் பாருங்கள். வேர்டன் அரங்கம். இப்போ இதில் சின்ன ஈவெண்ட் எதுவும் பர்த்டே எதுவும் வைக்கிறீங்கன்னா இப்போ இதில் வச்சு செய்யலாம், நல்லபடியாக இருக்கும். ஒரு முழுதாக ஒரு கிராமத்து செட்டப்பில் இந்த இடம் இருக்குது. வாங்க நாங்கள் இதுக்கு இருப்போம். இப்போ நாங்கள் சாப்பிட முதல்ல இதில் இருக்கிற இந்த படங்களை பாருங்கள். கீறி படங்கள், சின்ன சின்ன படங்கள் எல்லாம் கீறி இருக்கு. நல்ல கிராஃபிட்டி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்பிக்யூவும் செய்யலாம். இங்கே இப்போ மழை பெய்யுது.
நாங்கள் டக்குண்டு சாப்பிட்ற இடத்துக்கு போவோம். மழை அடிக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 25ஆம் தேதி. இந்த வீடியோ இப்போ நான் போடுவேன்னு தெரியாது, சரி அது நாளைக்கும் போட்டுருவேன், இல்லாட்டி 4 2 நாளுக்குள்ளே இந்த வீடியோ நான் போட்டுருவேன். இப்போ இந்த கடை வந்து முதல் தொடங்கிட்டு டேக்குள்ளே கொஞ்ச நாள் பூட்டியிருந்து திரும்ப இந்த திங்கக்கிழமையிலேருந்து திறந்துருக்கேன். இப்போ சரியான நேரத்துக்கு தான் வந்துருக்கேன், திரும்ப திறந்த நேரத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ போக போக இங்கே இருந்தால் ஜூஸ் கடையும் வருமானு சொல்லியிருக்கேன். நாங்கள் வெயிட் பண்ணி என்ன மாதிரி சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். மழை பெய்யக்குள்ள நல்ல வியூ ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலந்தைக்குளம் லேனுக்குள்ளே நீங்கள் விரைக்குள்ளே இப்போ கச்சேரி தாண்டி வந்தால் இந்த ரோட்டாலேயே இலந்தைக்குளம் வலது பக்கம் வரும். அதுக்குள்ளே இறங்கி ரயில்வே ட்ராக் கடந்தோன்னு ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்த வீடியோ போர்ஷனில் ஒரு ட்ரெயின் போகிற சத்தம் கேட்டிருக்கு. வேண்டாம் அவ்வளோத்துக்கு கிட்ட வாத்தான் இருக்குது, இடது கை பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் தூரம் வந்தோடனே. இப்போ எனக்கு வந்து பிடிச்ச சாப்பாடுகளில் பிரியாணி உண்டு. இப்போ மத்தியான சாப்பாடு இருக்குது, பிரியாணி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ், நாசி குரங்கு அதில் எல்லாம் இருக்குது. நான் பிரியாணியோட பண்ணிக்கிறேன். வேற விட்டு என்ன மாதிரி சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நல்ல மழையும் பெய்யுது, சுட சுட பிரியாணி சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி இருக்கு. அதே இப்போ சோறு கறின்னா இப்போ புஃபே மாதிரி தனி மத்தியான சாப்பாடு. இப்போ நான் அதுக்கு போகாமல் இப்போ நல்ல சுட பிரியாணி ஒன்று சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக. அதேமாதிரி ஒடியல் கூழும் நல்லா தான் இருக்குமே, லைட்டாக தடிமன் இருக்குது. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டு, இப்போ நாங்கள் பிரியாணியோட சேர்த்து நாசி குரங்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா பிரியாணியை மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் சொன்னால் அந்த வித்தியாசம் தெரியாது. இப்போ அதுக்காக வேண்டிய ஒரு நாசி குரங்கம் சொல்லியிருந்தது. வாங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அதோடு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த ஒடியல் கூழ் இருக்கும் 12 மணிக்கு பிறகு. இப்போ அதுவும் எடுத்துருந்தேன்னா இங்கால நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த பிரியாணி வந்துட்டு. வாங்க நாங்கள் இப்போ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது ஒடியல் கூழ்லேயே தொடங்கும். கூழில் தொடங்கினா தான் நல்லா இருக்கும். எங்கட இதுக்குள்ள பாருங்க, நண்டு கால், இறால், கனவா எல்லாம் போட்டிருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கூழ் எப்படி இருக்குண்டு. வீட்டை செய்கிற மாதிரி இருக்குது டேஸ்ட். 12 மணிலேருந்து உங்களுக்கு டேக்அவேயும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் குடிக்கலாம். 780 ரூபா. நல்லா இருக்குது கூழ். நாசி குரங்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நாசி குரங்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் நாசி குரங்கு. இப்போ இறால், சிக்கன், கனவா எல்லாமே போட்டிருக்கு. நாசி குரங்கு வந்து ஒரு இந்த மலேசியன் சிங்கப்பூர் சாப்பாடு உண்டு. நல்ல சூடாக இருக்கு. அன்னாசி எல்லாம் போட்டு அளவான உரைப்பு. சில இடங்களில் நல்ல உரைப்பாக போயிடும். ஆனால் அவங்களோட உரைப்போட அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் வரும். இது பார்த்திங்கன்னா அளவான உரைப்பில் இருக்குது. அதோட அன்னாசி பழம் போட்டிங்கன்னா அப்போ இனிப்பும் சேர்ந்து அந்த நல்ல ஒரு காம்பினேஷன் டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிரியாணிக்கு தான் ஃபஸ்ட் மெயினாக ஆர்டர் பண்ணேன். நான் 2வது இந்த நாசி குரங்கு ஆர்டர் பண்ணேன். ஏன்னா பிரியாணி மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இது இந்த தம் போட்டிருக்கேன் பிரியாணி, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சம்பா அரிசி தான், சீரி சம்பா நல்லா இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா சீரக சம்பான்னா சின்ன சின்ன அரிசியில் போடுவாங்க. அதில் போடிக்க அந்த டேஸ்ட் வித்தியாசம். இப்போ பாஸ்மதி பிரியாணி ஒரு டேஸ்ட் இருக்குது, சம்பா பிரியாணி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தரும். இதில் இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு இது மாதிரி தந்துருக்கீங்கன்னா பிரியாணி நல்லா இருக்குது. பிரியாணி அந்த உரைப்பெல்லாம் அளவாக இருக்குது, ஆகணும் உரைப்பும் இல்லை. நம்மளா நல்ல அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்குது.
இப்போ நான் உங்களுக்கு முதல் மெனு கார்டு ஒன்று காட்டினா அது மத்தியானத்துக்கான மெனு, அதே மாதிரி இரவைக்கும் தனி மெனுன்றது. இப்போ கத்திரிக்காய் இது இருக்குது தானே, அதுக்கு உருளைக்கிழங்கும் அதே மாதிரி ப்ளம்ஸ் மற்றது அன்னாசி போட்டிருக்கோம். அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. அதோட பிரியாணிக்கு இந்த சில்லி பேஸ்ட் இருக்குது தானே, அதுவும் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம் அப்படி இருக்குது. எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. மத்தியானம் நம்ம வந்தீங்கன்னா சுட சுட இந்த ஒடியக்கூழ் இருக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மலைக்குள்ளே இந்த கூழ் குடிக்கவும் உண்மையாக நல்லா இருக்குது. இங்கே ஒரு டீ கடையும் வந்ததுன்னா உண்மையாக நல்லா இருக்கும். ஒரு டீயை வாங்கிட்டு அந்த ஃபோட்டோ பூத் இருக்கிற இடத்துல போயிருந்து அந்த மரத்தை இருக்கிற சும்மா இந்த டீயை குடிச்சிட்டு போக நல்ல வித்தியாசமாக இருக்குது. ஆனால் மழை பெய்யாமல் இருக்கணும் அந்த நேரம். இப்போ பிரியாணி நாசி குறைக்க மட்டுமில்லை, நாங்கள் இன்னொரு சாப்பாடும் ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். கெஸ் பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் பிள்ளையாக தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இங்கே இந்த மெயினாக அந்த ஃபேமஸான சாப்பாடுன்னு சொன்னால் இடியப்பம் கறி. இப்போ அதுதான் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இவங்க ஸ்பெஷல்னு சொல்லி இடியப்பம் சொல்லியிருந்தவே அரிசிமா இடியப்பம் ஏன்னு சொல்லி பார்ப்போம். இடியப்பம் மற்றது பருப்பு சிக்கன் கறி அதோட சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ மத்தியம் ரைஸன் கறி எடுக்க ட்ரை பண்ணால் அது இப்போ அதை விட பிரியாணி எடுப்பலாம்னு தான் போனேன். இப்போ சிக்கன் கறி என்னமா இருக்குன்னு பார்ப்போம் தனியாக. இந்த அளவான சைஸில் வெட்டி போட்டிருக்கீங்க. அதில் ஒரு பீஸோட டேஸ்ட் பார்ப்போம் அப்படி இருக்காங்க. அரிசிமா இடியப்பம் ஓகே, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. குழம்பும் பருப்பும் மட்டும் சாப்பிடு. ஏன்னா வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. வீட்டு டேஸ்ட் வந்து ஒரு இது இல்லை. சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் பொரிச்சு குழம்பு வச்சுருக்கேன். இப்போ நேற்று வவுனியாக போனேன், அண்டையும் அண்ணா விட்டு அப்படி தான் பொரிச்சு குழம்பு வச்சா அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் நல்லா இருக்கும். இப்போ அந்த வீட்டு கறியை பொரிச்சிட்டு குழம்பு வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணத்தில் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து இதில் வேறு இது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, டேஸ்ட் எப்படி இருந்தான்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் வந்து திரும்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சாப்பாடுன்னு. ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் ஒடியல்கூழுக்கு வாங்க. ஒடியல்கூழ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாடுகள் இருந்தால் எனக்கு கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அங்கேயும் போய் சாப்பிட்டு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.